மறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்க வருத்தத்தை நான் சொல்லணும். கூட பிறகாத அண்ணன் தங்கச்சிகள் அண்ணனா இருந்து அண்ணனையே மலையா தூக்கி கொடுத்துட்டோமே. இதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்க வருத்தம் இருக்குது சொல்றது. ஆமாம்மா, அவருக்கு பீச்சில் தயவு செய்து பீச்சில் இடம் கொடுங்க. தெய்வம் கருப்பு எம்ஜிஆர், அந்த எம்ஜிஆர் கட்டது இந்த எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர். அவருக்கு பீச்சில் தயவு செய்து கேட்கிற முதலமைச்சர் சாரே, எங்க தெய்வத்துக்கு பீச்சில் இடம் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி புண்ணியம். புள்ள குட்டிகள்லாம் கூட நல்லா இருக்கும். இடம் படிச்சு வரேன். வேற யாராலும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஒரு நல்ல மனுஷனை நாங்க இழந்துட்டோம். நல்ல தலைவரை நாங்க இழந்துட்டோம். ஒரு நல்ல தலைவரை நாங்க இவ்வளவு சுதந்திரமா நாங்க பேசுறோம் அப்படின்றதுக்கு ஒரே உதாரண தலைவர்னா என் கேப்டன் தான். எங்க கேப்டன் கொடுத்த தைரியம். இன்னைக்கு நாங்க ஒண்டியா தமிழ்நாடு முழுவதும் நான் தனியா கூட போய் சுத்துவேன். எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு என் கேப்டன். எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த காந்தின்னா பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த என் தெய்வம். எனக்கு சொல்ல முடியும். ஒரு செஞ்ச தர நல்ல சலுகைகளா எல்லாமே மண்ணோட மண்ண போச்சு. மக்களையே குரல் கொடுத்தாங்க. நாங்க எப்ப பார்க்க போறோம்? நாங்க எப்ப பார்க்க போறோம்? இனிமே ஒரு தடவை ஒரு அரசியல் உட்கார வச்சு பார்க்கணும்னு எந்த ஆசை இருந்தது. தங்கமே, எல்லா மக்களையும் சம்பாதிச்சுட்டு இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டே கேட்டேன். வல்லரசு வல்லரசு இப்படி எல்லாரையும் மக்கள் எல்லாம் சம்பாதிச்சுட்டு எங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டேப்பா. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டே வல்லரசு. எப்பப்பா நீ உடனே பார்க்க போறோம்? உன்ன மாதிரி நல்லவங்க எவனுமே வரமாட்டானுங்களேப்பா. உன்னை மாதிரி தாங்க பார்க்க முடியாது. அவர் மாதிரி உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்களே, யாருமே பெருகலையே. அவருக்கு பீச்சில் இடம் வேணும். அவருக்கு பீச்சில் இடம் வேணும். இதுக்கு மேல நான் வரதா சூரியன் வந்த உதிச்ச சூரியனே மறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்க வருத்தத்தை நான் சொல்லணும். கூட பிறகாத அண்ணன் தங்கச்சிகள் அண்ணனா இருந்து அண்ணனையே மலையா தூக்கி கொடுத்துட்டோமே. இதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்க வருத்தம் இருக்குது சொல்றது. ஆமாம்மா, அவருக்கு பீச்சில் தயவு செய்து பீச்சில் இடம் கொடுங்க. தெய்வம் கருப்பு எம்ஜிஆர், அந்த எம்ஜிஆர் கட்டது இந்த எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர். அவருக்கு பீச்சில் தயவு செய்து கேட்கிற முதலமைச்சர் சாரே, எங்க தெய்வத்துக்கு பீச்சில் இடம் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி புண்ணியம். புள்ள குட்டிகள்லாம் கூட நல்லா இருக்கும். இடம் படிச்சு வரேன். வேற யாராலும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஒரு நல்ல மனுஷனை நாங்க இழந்துட்டோம். நல்ல தலைவரை நாங்க இழந்துட்டோம். ஒரு நல்ல தலைவரை நாங்க இவ்வளவு சுதந்திரமா நாங்க பேசுறோம் அப்படின்றதுக்கு ஒரே உதாரண தலைவர்னா என் கேப்டன் தான். எங்க கேப்டன் கொடுத்த தைரியம். இன்னைக்கு நாங்க ஒண்டியா தமிழ்நாடு முழுவதும் நான் தனியா கூட போய் சுத்துவேன். எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு என் கேப்டன். எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த காந்தின்னா பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த என் தெய்வம். எனக்கு சொல்ல முடியும். ஒரு செஞ்ச தர நல்ல சலுகைகளா எல்லாமே மண்ணோட மண்ண போச்சு. மக்களையே குரல் கொடுத்தாங்க. நாங்க எப்ப பார்க்க
எப்ப பார்க்க போறோம் இனிமே ஒரு தடவை ஒரு அரசியல் உட்கார வச்சு பார்க்கணும்னு என் நெஞ்சில் ஆசை இருந்தது. தங்கமே எல்லா மக்களையும் சம்பாதிச்சுட்டு இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டே கேட்டேன். வல்லரசு வல்லரசு இப்படி எல்லாரையும் மக்கள் எல்லாம் சம்பாதிச்சுட்டு எங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டேப்பா. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டே வல்லரசு. எப்பப்பா நீ உடனே பார்க்க போறோம்? உன்ன மாதிரி நல்லவங்க எவனுமே வரமாட்டானுங்களேப்பா. உன்னை மாதிரி தாங்க பார்க்க முடியாது. அவர் மாதிரி உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்களே, யாருமே பெருகலையே. அவருக்கு பீச்சில் இடம் வேணும், அவருக்கு பீச்சில் இடம் வேணும். காவல்துறையாக 8 மணி நேரம் பணி போனோம்னு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த எங்க கேப்டன் தலைவர் அவர்கள் இப்போ எங்க கட்சி தொண்டர்கள் ஒரே ஒருத்தர் உள்ள வர முடியல. இது நடிகை மாற்றி அமைக்கணும். அவர் உயிரோடு இருக்கும் போது காவல்துறையாக தான் போராடினாரு, மக்களுக்காக தான் போராடினாரு. இது ஒரு வாய்ப்பு கொடுங்க. செயல்படக்கூடாது. அந்த வழியை நாங்க பண்றோம். இன்னும் ஒரு நாள் இந்த வழியை மூடுங்க. ஒரு நாள்